சென்டர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எண் நம்பர்ஸ் அதாவது இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் நமக்கு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயல்பாக நமக்கு நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இயல் எண்களின் கூடுதல் காண்க, அதாவது இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணால் n × n+1 / 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதே வந்து இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா n × n+1 2n+1 / 6 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதே வந்து n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாமில் கரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ நமக்கு எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா எண்கள் தொடரில் பார்த்தீங்கன்னா இயல் எண்களின் கூடுதல் காண்க, வர்க்க இயல் எண்களின் கூடுதல் காண்க, கன இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்ட்டு எக்ஸாம்ஸில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 cube + 2 cube + 3 cube up to 20 cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது 1 cube + 2 cube + 3 cube up to 20 cube வரையும் கொடுத்துட்டு இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா, இந்த கியூபை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ஃபார்முலா என்ன இருக்கும்? n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர்டு. முதல் இயல் எண்களின் கூடுதல் காண்களுக்கும் கன இயல் எண்களின் கூடுதல் காண்களுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அந்த இயல் எண்களின் கூடுதல் காண்க அதுக்கான ஃபார்முலாவை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த கன இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா கிடைச்சிடும். அப்போ n = என்ன? இங்கே 20. அப்போ ஏ வந்து அதாவது முதல் எண்கிறது வந்து ஏன்னு சொல்லுவாங்க, அதை வந்து 1ன்னு சொல்லலாம். லாஸ்ட் டேர்ம் அல்லது எண்ணாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நமக்கு இதை கடைசி உறுப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ n = 20 into n+1 = 21 / 2 ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போ இதை பாருங்க 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 10 × 21 ஹோல் ஸ்கொயர்டு. 10 × 21 ஹோல் ஸ்கொயர்டு = என்ன வரும் பார்த்தீங்கன்னா 210 ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 210 ஹோல் ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா 21 ஸ்கொயர்டு இருக்குல்ல, 21 ஸ்கொயர்டு என்ன வரும்? 441. அப்போ 441 2 0. ஸோ இதுதான் வந்து கன எண்களில் 1 cube + 2 cube + 3 cube up to 20 cubeக்குள்ள விடையாக இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 9 cube + 10 cube + up to 21 cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு வர்க்க எண்கள்லையும் சரி இயல் எண்கள்லையும் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இடையிலேருந்து ஒரு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ என்ன நமக்கு 1 cube + 2 cube + 3 cube இப்படி நமக்கு கொடுக்கல. நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கதே 9 cube தான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 1 cubeலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 21 cube வரையும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 cube + 2 cube + 3 cube அப் டு 8 cube வரையும் உள்ள நம்பரை நான் மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நமக்கு என்ன ஆச்சுன்னா பாதி சம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வரணும். அப்போ 1 cube + 2 cube + 3 cube அப் டு n cube அப்படின்னு வரையும் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன நமக்குன்னா ஃபார்முலா என்னென்னா n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரணும். இப்போ பாருங்க n = இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நான் எடுக்கிறேன். n = என்ன? 21. அடுத்தது n+1 என்ன? 21 + 1 = 22 / 2 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ். இப்போ இங்கே பாருங்க n = 8. அடுத்தது n+1 என்ன? 8 × 9 / 2 ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இங்கே 4, இங்கே என்ன வரும்? 11. இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231 ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும் மைனஸ் 36 ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாலே ஆன்சர் கிடச்சிடும். 231 ஹோல் ஸ்கொயர்டு போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 231 × 231 தப்பே கிடையாது, நீங்கள் சைடில் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ இங்கே 53,361 வருது மைனஸ் 36 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1296 கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ண வேண்டியதான். 53,361லேருந்து 1296 மைனஸ் பண்ணிங்கன்னா 52,065 கிடைக்கும். ஓகே, இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 8 + 27 + 64 + up to
1000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இயல் எண்களில் இல்லை, ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா, அது நமக்கு கிளியராக இருக்கும். இப்போ 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகலை. அடுத்தது வர்க்க எண்களில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்க எண்கள்னு இல்லை. கன எண்கள்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன எண்கள்னு எங்கேயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. ஆனால் இதை நீங்கள் என்ன கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 வந்து 1 கியூப்னு எழுதினாலும் 1ன்னு தான் வரும். அடுத்தது 2 கியூப் எடுத்து எழுதணும்னா 2 × 2 × 2 2 2 4 4 2 8. அப்போ 8 எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதலாம். அப்போ 27 என்னவா இருக்கும் அப்படின்னா 3 9 9 3 27 3 கியூப்னு எழுதலாம். அடுத்தது 64 எப்படி எழுதலாம்னா நன்னாங்கு 16 16 நாங்க 64. அப்போ 4 கியூப்னு எழுதலாம். அப்போ 1000 எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 100 100 × 10 = 1000 10 கியூப்னு எழுதலாம். இப்போ எடுத்து எழுதி பாருங்களேன், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 3 கியூப் + 4 கியூப் அப் டு 10 கியூப் இப்படிங்கிற டேர்ம் கிடைக்குது. இப்போ எனக்கு கியூப் ஃபார்முலா கிடைச்சிருச்சா, இயல் எண்களின் கணங்களின் கூடுதல்னு கிடைச்சிருச்சா. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர்ட். ஓகேவா, ஸோ இது நமக்கு தெரியணும். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்போ n = என்ன இருக்குங்க, 10 இருக்குது. இப்போ n + 1 என்ன, 10 + 1 = 11 / 2. ஓகேவா, ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5. ஸோ = 55 ஹோல் ஸ்கொயர். 55 ஹோல் ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்போ 55 × 55. இப்போ பாருங்கள் 5 25 5 பாக்கி 2 5 25 25 2 27. ஸோ இதே தான் 275 தான் இங்கேயும் மறுபடியும் கிடைக்க போகுது. இப்போ ஆட் பண்ணணும். ஸோ நம்ம கூட்டல் கழித்தல் விதியில் என்றைக்குமே வந்து தவறு பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக நம்ம வந்து கூட்டல் கழித்தல் பண்ணணும். இப்போ 7 7 5 12 12க்கு 2 பாக்கி 1 7 3 10 10க்கு 0 பாக்கி 1 இப்போ 3. அப்போ இதுக்கான விடை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3025. ஓகே, இப்போ ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள், இது அடிக்கடி வந்து நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ என்னன்னு பாருங்கள், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் என்றவாறு அடித்தார் ஒரு முழு சுற்று அடையும் போது எத்தனை முறை அடிக்கும். அதே மாதிரி முழு சுற்று முடிகிறத மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை, ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை அப்படின்னு நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. A clock rings once in 1 o'clock and thrice in 3 o'clock and soon then how much time the clock ring in a complete one revolution, clock in a day and clock ring in a week அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாரத்திலையும் நான் ஒரு நாள்லையும் எத்தனை முறை, அதோட மட்டும் இல்லாமல் ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு சுற்றுக்கு எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை எடுத்துக்கிட்டு எப்படி சால்வ் பண்ணா, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு 1 முறை அடிக்குது. ஸோ 2 நாளைக்கு 2 முறை அடிக்குது. 3 மணிக்கு 3 முறை பெல் அடிக்குது. 4 மணிக்கு 4 முறைன்னு அப் டு என்ன பண்ணுது, அந்த கிளாக் என்ன பண்ணுதுன்னா 12 மணி வரையும். ஓகேவா, 12 மணி வரையும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப் டு 12 மணிக்கு 12 முறை அடிச்சிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் 12 மணி வரையும். ஓகேவா, ஒரு சுற்றுக்கு ஒரு ரெவல்யூஷனுக்கு 12 மணிக்கு 12 முறை அடிச்சிருக்கு. இப்போ இதை பாருங்களேன், இயல் எண்களின் கூடுதலாக இருக்குதா. அப்போ இயல் எண்களின் கூடுதல்னா என்ன, n × n + 1 / 2 அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்களேன், 12 × 12 + 1 13 / 2 அப்போ 6. ஓகேவா, ஸோ 5 6 60 11 6 66 12 6 72 13 6 78. ஓகேவா, இது என்னன்னா 1 ரெவல்யூஷன் தான். ஓகேவா, ஒரு சுற்றுக்கு தான், ஒரு முழு சுற்றுக்கு 78 முறை வந்து அந்த மணியானது ஒலிக்கிறது. ஓகேவா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். அப்போ 2 முறை 12 12ன்னு மொத்தம் 24 மணி நேரம். அப்போது 2 முறை சுற்றி வந்தால் தான் நமக்கு ஒரு நாளைக்கான டைம் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னா 1 டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 × 2. அப்போ 8 2 16 6 பாக்கி 1 2 7 14 14 1 15. அப்போ 156 முறை. ஓகேவா, ஸோ ஒரு நாளைக்கு. அப்போ நமக்கு என்னென்னா இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஒரு வாரத்திற்கு 1 வீக் கேட்டிருக்காங்க. 1 வீக் அப்படிங்கிறப்ப 156 × ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள், 7 நாட்கள். அப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1092. அப்போது ஒரு 156 × 7 = 1092 முறை. ஓகேவா, ஸோ ஒரு வாரத்திற்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேள்விகளில் என்ன கேட்டிருக்காங்க கடைசியாக அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இது ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட ஒரு டிஎன்பிசி கேள்வி.
ஸோ இதை மாதிரி நமக்கு தேவையான டிஎன்பிசிக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்டம் ஆப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சென்டம் ஆப் யூஎஸ்க்கு நன்றி. Centum App. You dare to dream, we care to accomplish.